ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சளி இருமலுக்கு ஏற்ற, அதுவும் இல்லாமல் உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கக்கூடிய கொள்ளு ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். அந்த கொள்ளு வடித்த தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள், கடைசியாக சேர்க்கறதுக்காக கொத்தமல்லி தழை. இவ்வளோ தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கடாயில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுன்னு 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விடலாம். நான் சீரகம், மிளகு, பூண்டு 3ஐயும் நல்லா தட்டி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். அது கூடவே 2-3 வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இது பச்சை வாசனையெல்லாம் போனோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம். கொள்ளு சளி இருமலுக்கு மட்டும் நல்லது ஏற்றது கிடையாது. நல்லா உடம்பில் இருக்க கொழுப்பையும் நல்லா குறைக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நல்லாவே கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பில் நிறையா அதிகமாகவே விட்டமின்ஸும் ப்ரோட்டீன்ஸும் நிறையா இருக்குது. அதனால் நல்லா குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப நல்லது. நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வேக வச்ச கொள்ளு பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதையும் சேர்த்து இதை கூட கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேல் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க அந்த கொள்ளு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொள்ளு நம்மளோட உடம்ப நல்லா சூடாகவே வச்சுக்கோங்க. இது நல்லா நுர பொங்க கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது சளி இருமலுக்கு நல்லா சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. தேங்க்யூ.